ரயிலில் தேங்காய் கொண்டு போனால் சிறை, ஏன் தெரியுமா? வந்துருச்சு புது ரூல்ஸ். நாட்டில் பெரும்பாலான பயணிகள் ரயில் போக்குவரத்தில் பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தொலைதூர பயணங்களுக்கு செல்பவர்கள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். கழிவறை வசதி, படுக்கை வசதி இருப்பதால் தொலைதூரங்களுக்கு செல்பவர்கள் ரயிலில் பயணித்து வருகின்றனர். பயணிகளுக்கு சீரான பயணத்தை வழங்குவதற்காக இந்தியன் ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதோடு இல்லாமல் ரயிலில் விதிகளையும் இந்தியன் ரயில்வே கடுமையாக்கி வருகிறது. குறிப்பாக ரயில்களில் என்னென்ன பொருட்களை பயணிகள் கொண்டு செல்வது போன்ற விதிகளை ரயில்வே விதித்து வருகிறது. சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண் ஒருவர் ரயிலில் மின்சார கெட்டில் கொண்டு சென்று அவர் அங்கு மேகி சமைத்து சாப்பிட்டுள்ளார். இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை பார்த்த இந்தியன் ரயில்வே இது போன்ற அதிக வால்டேஜ் உள்ள பொருட்களை ரயில்களில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது விபத்து ஏற்ப வழிவகுக்கும் எனவும் ரயில்வே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ரயில்களில் என்னென்ன பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ரயில்களில் அடுப்புகள், எரிவாயு சிலிண்டர்கள், எரியக்கூடிய ரசாயனங்கள், பட்டாசுகள், அமிலம், தோல், கிரீஸ் மற்றும் வெடிபொருட்கள் போன்ற பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பது பெரும்பாலான பயணிகளுக்கு தெரியும். இருப்பினும் இந்தியா முழுவதும் பொதுவாக உட்கொள்ளப்படும் ஒரு உணவுப் பொருளை ரயிலில் எடுத்துச் சென்றால் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய நிலை கூட வரலாம். இந்திய ரயில்வேயின் பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் உலர்ந்த தேங்காயை எடுத்துச் செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. தேங்காயில் வெளிப்புற நார்கள் லேசானவையாகும். தேங்காய் நார் மிகவும் அதிகமாக தீப்பற்றக்கூடியவை. இது ரயில்களில் தீ விபத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் இதனை ரயில்களில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 1 அல்லது 2 எடுத்துச் செல்லலாம். ஆனால் பூஜைகளுக்காக ஒரு மூட்டை அல்லது 5க்கும் மேற்பட்ட தேங்காய் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே சட்டத்தின் பிரிவுகள் 164 மற்றும் 165 கீழ் உலர்ந்த தேங்காயை தீ விபத்தை ஏற்படுத்தும் பொருள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை மீறும் பயணிகளுக்கு இந்திய ரயில்வே விதிகளின்படி ரூ.1000 முதல் ரூ.5000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த விதி கடுமையானதாக இருந்தாலும் ஒரு குறுகிய விதிவிலக்கு உள்ளது. மத நோக்கங்களுக்காக பயணிக்கும் பயணிகள் பூஜை பொருட்களுடன் 1 அல்லது 2 தேங்காய்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் அதிக அளவில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்படுகிறது.